ஓகே. இன்னைக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா நமக்கு தெரியும். இஃப், இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப், நெஸ்டட் இஃப். இது எல்லாமே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி எனக்கு டேட்டாவை செக் பண்ணிட்டு அவுட்புட் பிரிண்ட் பண்ணும். அதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இஃப், சிம்பிள் இஃப். ஸோ சிம்பிள் இஃபோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, இஃப் என்னோட கண்டிஷன் ட்ரூவா இருக்கு அப்படின்னா ஒரு அவுட்புட் பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எனக்கு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த அந்த ஒரு கண்டிஷனை மட்டும்தான் அதை செக் பண்ணும் சிம்பிள் இஃப். ஓகே. ஸோ சிம்பிள் இஃப்ல ஒரு வேரியபிள் நம்ம கொடுக்குறோம். சரி, ஓகே. ஸோ ஒரு வேரியபிள் கொடுக்குறேன், ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ரெயினை வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இஃப் ரெயின் then print plan executed. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன மாதிரியான டேட்டாவை அது செக் பண்ணும்? நான் ரெயினுக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே கொடுக்கல. கரெக்ட்டுங்களா? அப்போ டிஃபால்ட்டா அது என்ன எதை அக்செப்ட் பண்ணிக்கும்? ட்ரூனே அக்செப்ட் பண்ணிக்கும். எஸ், ட்ரூன் தான். டிஃபால்ட்டாவே அது ட்ரூன் தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்போ எனக்கு பிளான் எக்ஸிக்யூட்டட்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். பிகாஸ் இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஃபால்ஸ்னா மட்டும்தான் அந்த ஃபால்ஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கணும். ஃபால்ஸ் எப்படி எனேபிள் பண்ணலாம்? கண்டிஷன் எப்படி கொடுக்கலாம்? டபுள் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஓகே. ஸோ ஃபால்ஸா இருந்தா எனக்கு பிளான் எக்ஸிக்யூட்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ தட் அந்த கண்டிஷன் ஃபால்ஸு, அதனால எனக்கு இதோட அவுட்புட்டே பிரிண்ட் ஆகாது. இதுக்கு மட்டும்தான் எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ சிம்பிள் இஃப் அப்படிங்கிறது ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் தான் செக் பண்ணும். ஓகே. இப்போ இஃப் ட்ரூ பிரிண்ட் ஹாய், என்ன அவுட்புட் வரும்? ஹாய். ஹாய். if false print hi. இப்போ hi ஹாய். ஆன்லைன்ல. ஸோ ஃபால்ஸ் வந்து அது டிஃபால்ட் அக்செப்ட் பண்ணாது. ஏதாவது ஒரு வேரியபிள்குள்ளார கொடுத்து அது ஃபால்ஸா இருந்தா மட்டும் எனக்கு இந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் ஃபால்ஸ் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். ட்ரூ வந்துட்டு இன்பில்டாவே அதை எடுத்துக்கும். நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஓகே, அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூவா தான் இருக்கணும் அப்படிங்கறத தான் அது செக் பண்ணும். இப்போ ஏ இஸ் டபுள் ஈக்குவல் டு பி அப்படின்னா ஏவும் பியும் ஈக்குவலா இருக்கான்னு தான் போய் செக் பண்ணும். ஏ இஸ் டூ, ஏ வந்துட்டு ஜஸ்ட் ஏ இருக்கு அப்படின்னா எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னா ஏ வந்து டிஃபால்ட்டாவே அதை ட்ரூ தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஏ வந்து எனக்கு ஃபால்ஸா இருந்தா எனக்கு இந்த கண்டிஷனை பிரிண்ட் பண்ணுங்கன்னா மட்டும்தான் அது ஃபால்ஸ் நோக்கி போகும். ஓகே. ஸோ ஃபால்ஸுக்கு மட்டும் வி ஹாவ் டு டிஃபைன். எனக்கு அது ஃபால்ஸான்னு போய் பாரு அப்படிங்கறத நம்ம சொல்லணும். ட்ரூங்கிறது நம்ம அப்படி சொல்ல வேண்டாம். டிஃபால்ட்டாவே அதை ட்ரூவா தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ இப்படி கொடுக்குற print if true print hi. என்ன அவுட்புட் வரும் இதுக்கு? ஹாய். ஹாய் வரணும். நமக்கு எரர் த்ரோ பண்ணும். எப்பவுமே இந்த இஃப் ஃபார் லூப்க்கு அப்புறம் நம்ம கோலன் கொடுப்போம். கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் வர லைன் கண்டிப்பா இந்த மாதிரி இன்டென்டேஷன் ஸ்பேஸோட தான் வரணும். அந்த ஸ்பேஸ் இல்ல அப்படின்னா நமக்கு எரர் த்ரோ பண்ணும். அந்த மாதிரி இல்லாமலும் நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறோம். நார்மலா நானு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ சரிங்க. இப்போ எனக்கு எரர் த்ரோ பண்ணும்.
ஓகேங்களா? ஸோ எனக்கு தேவையில்லாத இடத்துல நான் ஸ்பேஸ் குடுத்தாலும் எனக்கு இண்டென்டேஷன் எரர் வரும். அண்ட் கோலனுக்கு அப்புறம் இந்த இஃப், ஃபார்க்குலாம் நம்ம வந்து கண்டிப்பா வந்து கோலன் குடுப்போம். ஓகேங்களா? அந்த லைனுக்கு நெக்ஸ்ட் லைன் நம்ம ஸ்பேஸ் இல்லாம குடுத்தாலும் எனக்கு இண்டென்டேஷன் எரர் வரும். அண்ட் இந்த இண்டென்டேஷன் எரர பொறுத்து தான் அந்த பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் யாருக்காக எப்போ வொர்க் ஆகுங்கிறத டிஃபைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது நார்மல் சிம்பிள் இஃப். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இஃப் எல்ஸ். இஃப் என்னோட கண்டிஷன் ட்ரூவா இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் பிரிண்ட் திஸ் அவுட்புட். எல்ஸ் எனக்கு இந்த அவுட்புட்ட பிரிண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஒரு கண்டிஷன் ட்ரூவான்னு செக் பண்ணும். ட்ரூவா இருந்தா ஒரு அவுட்புட். அப்படி இல்லன்னா டிஃபால்ட்டாவே எனக்கு எல்ஸ் பிளாக்ல இருக்க அவுட்புட்ட பிரிண்ட் பண்ணும். Rain is equal to true. If rain print plan executed, else plan was cancelled. ஓகேங்களா? ஸோ நம்ம இங்க எந்த கண்டிஷனுமே குடுக்கல. அதனால டிஃபால்ட்டா எனக்கு ட்ரூன்னு தான் எடுத்துக்கும். ஓகே. ஸோ தட் பிளான் எக்ஸிக்யூட்டட்ங்கிற அவுட்புட் எனக்கு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன்ல டபுள் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு குடுக்குறேன். இப்ப என்ன அவுட்புட் வரும்? Plan was cancelled. எஸ். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கான்னு பார்க்கும். எனக்கு கண்டிஷன் ட்ரூ இல்ல. அதனால டைரக்ட்டா எல்ஸ் பிளாக் போயிட்டு இங்க இருக்க அவுட்புட்ட எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ பிளான் வாஸ் கேன்சல். ஓகேங்களா? A is equal to நான் யூசர் கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்றேன். சரி, ஓகே. நார்மலாவே நம்ம கொடுப்போம். 24. இப்போ இந்த A வேரியபிள்ல இருக்க என்னோட வேல்யூ வந்துட்டு என்ன சொல்றது? ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு செக் பண்ணணும். ஸோ எப்படி செக் பண்ணலாம்? என்ன கண்டிஷன் குடுக்கலாம் செக் பண்றதுக்கு? A mod 2 equal to If even equal to 1. true, So if A modulus of 2 2ஆல டிவைட் பண்ணும்போது டபுள் ஈக்குவல் டு 0. 0 னா equal மேம். add னா 1. இல்ல எனக்கு புரியல. 0 வந்தா ஈவன் நம்பர் வரும் மேம். ஆமா. So that நான் ஈவன் இப்ப add number கொடுப்பேன். ஈவன். ஓகே. கரெக்ட்டுங்களா? ஸோ என்னோட இன்புட்ட 2ஆல டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா எனக்கு ஈவன் நம்பர்ன்னு பிரிண்ட் பண்ணுங்க. எல்ஸ் எனக்கு ஆட் நம்பர்ன்னு பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ ஈவன் நம்பர் 27 ஆட் நம்பர். ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு நார்மலா குடுக்குறாங்க. சப்போஸ் யூசர் வந்துட்டு எனக்கு வேற ஏதாவது ஒரு டேட்டா குடுக்குறாங்க. நல் வேல்யூஸ் குடுக்குறாங்க. இதுல நமக்கு அக்செப்ட் பண்ணிக்காது நல் வேல்யூஸ் டிஃபால்ட்டா. நமக்கு இந்த சிம்பிள் ப்ரோகிராம்ங்கிறனால எரர் த்ரோ பண்ணும். நானு நன். எனக்கு எரர் த்ரோ பண்ணும். பிகாஸ் மாடுலஸ் யூஸ் பண்றனால நமக்கு நன் அக்செப்ட் பண்ணிக்காது. பட் ரியல் டைம்ல நமக்கு அக்செப்ட் பண்ணும். அந்த மாரி டைம்லலாம் நமக்கு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் தேவைப்படும். எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா எனக்கு இந்த அவுட்புட் பிரிண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லையா நெக்ஸ்ட் கண்டிஷன செக் பண்ணுங்க. அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா எனக்கு நெக்ஸ்ட் அவுட்புட். இந்த மாரி நன்னோ இல்ல எம்ப்டி ஸ்பேஸ் மூலியமா ஏதாவது டிஃபைன்ட் ஆகுது அப்படின்னா, எனக்கு எல்ஸ் பிளாக்ல போயிட்டு எனக்கு டேட்டாவ பிரிண்ட் பண்ணுங்க. சோ தட் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் குடுக்கறதுக்கு நம்ம எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது இஃப் எல்ஸ். ஒரு கண்டிஷன் ட்ரூ இல்ல அப்படின்னா டிஃபால்ட்டா எதுவா இருந்தாலும் எனக்கு எல்ஸ் பிளாக்ல இருக்க அவுட்புட்ட பிரிண்ட் பண்ணும். ஓகே. சோ இது இஃப் எல்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்ஸ் இஃப். எல்ஸ் இஃப் ஓட ஸ்பெல்லிங் இப்படிதான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஒவ்வொரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்லயும் ஒவ்வொரு எல்ஸ் இஃப்கான ஸ்பெல்லிங் எழுதும். ஓகேங்களா? இஃப் என்னோட கண்டிஷன் ட்ரூவா இருக்கு அப்படின்னா இந்த அவுட்புட். எல்ஸ் இஃப் இன்னொரு கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த அவுட்புட். சப்போஸ் இன்னொரு கண்டிஷன் இல்ல அப்படின்னா டைரக்ட்டா எல்ஸ் பிளாக். சோ இந்த மாதிரி எல்லா கண்டிஷனையும் பிரிண்ட் பண்ணிட்டு தான் எனக்கு எல்ஸ் பிளாக் வரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்கிட்ட ஒரு 3 வேரியபிள் இருக்கு. ஏஜ்ன்னு ஒரு வேரியபிள், ஹார்ட் பேஷண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள், ஹார்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள், ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்.
ஸோ கன்சிடர் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு அட்வென்ச்சரஸ் அந்த கேம் இது இருக்கு ஓகேங்களா? அந்த கேம் விளையாடுறதுக்கு சில கிரைட்டீரியா இருக்கு. எனக்கு ஏஜ் வந்துட்டு எபோவ் 10க்கு மேல இருக்கணும். அண்ட் அவங்க வந்து ஹார்ட் பேஷண்டா இருக்கக்கூடாது. அண்ட் அவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்க கூடாது. அப்பனா மட்டும் தான் அவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹார்ட் பேஷண்டா இருந்தாலும் அவங்க எலிஜிபிள் கிடையாது. ட்ரிங்க் பண்ணியிருந்தாலும் அவங்க எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே யூசர் கிட்ட இருந்து நான் கெட் பண்ணிக்கிறேன். ஹோல் நம்பரா இருக்கணும். ஸோ தட் நான் இன்டிஜர் டிஃபைன் பண்றேன். ஸோ இன்புட் ஆஃப் enter the age. Next string எனக்கு கொடுக்கணும். So input of enter the value. Yes or no. So இதே தான் நான் இங்கேயும் கொடுக்கிறேன். ஓகேங்களா? First condition if age is less than or equal to 10 ன்னு கொடுக்கிறேன். என்ன அவுட்புட் வரணும்? இல்ல greater than 10. என்ன பிரிண்ட் பண்ணலாம்? greater than 10 இருந்தா அவங்க விளையாடலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ print enjoy the ride ன்னு கொடுக்கிறேன். இன்னொரு கண்டிஷன் else if இதுக்கு என்ன கண்டிஷன் கொடுக்கலாம்? Art equal to S. Okay, so double equal to yes. ஸோ எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். அதுக்கு தகுந்த மாதிரி தான். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல லோயர் அப்பர்னு சொல்லி டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா யூசர் எந்த மாடுலேஷன்ல கொடுத்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் லோயர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணும், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பர் கேஸ்ல கன்வெர்ட் பண்ணும். நீங்க இங்க லோயர்னு கொடுக்குறீங்கன்னா இங்க ஃபுல்லாவே லோயர் கேஸ்ல கொடுங்க. இங்க அப்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்க ஃபுல்லாவே அப்பர் கேஸ்ல கொடுங்க. ஸோ தட் யூசர் எந்த ஃபார்மேட்ல கொடுத்தாலும் அது அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்ணி அதை போய் செக் பண்ணும். அப்படி இல்லைன்னா அது வந்து ராங் கண்டிஷனா அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ் ஆர் இருந்துச்சுன்னா கேட்ல கொடுத்து விட்டுருவாங்க மேம். சொல்லுங்க. மேம் அப்படி இல்லைன்னா எஸ் வந்து ஆர் கேட்ல கொடுக்கலாம்ல மேம், கேப்சல் ஸ்மால். எப்படி சொல்றீங்க? இல்லை மேம் இப்போ எஸ் டபுள் செக் பண்றோம்ல மேம், அதுவே நம்ம ஆர் கேட்ல கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் மேம். ஆர்பிட்னா நீங்க எப்படி சொல்றீங்கன்னு ஆர் தெரியல. கேட் மேம், கேட் ஆர் கேட்டா? அண்ட் ஆர் கேட்ல கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் மேம். ஆர் ஆபரேட்டர்லயா? கேட் மேம், அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட். சோ எஸ் அதுதான் வந்து ஆர் ஆர் ஆபரேட்டர், கேட்ல அந்த கொடுக்கணும். லாஜிக்கல் ஆபரேட்டர். அப்ப நீங்க எவ்வளவு எஸ் கொடுப்பீங்க? இப்போ இல்ல மேம் ரெண்டு. இது வந்து ஒரு எஸ். ஓகேங்களா? ஓகே. கரெக்ட்டுங்களா? இதுவும் ஒரு எஸ் தான். கரெக்ட்டா? இதுவும் ஒரு எஸ் தான். இதுவும் எஸ் தான். எனக்கு யூசர் இப்படிதான் கொடுப்பாங்கன்னே சொல்ல முடியாது. யூசரோட மைண்ட் செட் நான் ரீட்லாம் பண்ண முடியாது. அப்போ நான் எவ்வளவு எஸ் வந்து அண்ட் ஆபரேட்டர்லயும் ஆர் ஆபரேட்டர்லயும் கொடுக்க முடியும்? ஓகே ஓகே. கரெக்ட்டுங்களா? ஸோ யூசர் எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. அவங்களோட டைப்பிங் எப்படி வருதோ டக்குன்னு கொடுத்துட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஐயோ நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற நீட்லாம் கிடையாது. ஒரு கஸ்டமரா நமக்கு அது நீட் கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஸோ ஆனா அந்த கஸ்டமர் எப்படி கொடுத்தாலும் அதை கிளியர் பண்ண வேண்டியது ஒரு டெவலப்பரோட வேலை. ஸோ அதுக்கேத்த மாதிரியான ப்ரோக்ராம் தான் நம்ம இங்க டிஃபைன் பண்ணணும். ஸோ நீங்க எந்த ஃபார்மேட்ல வேணாலும் கொடுங்க. எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எல்லாத்தையும் எனக்கு லோயர் கேஸா கன்வெர்ட் பண்ணிட்டு எனக்கு போய் டேட்டாவை செக் பண்ணுங்க. ஸோ தட் அவங்க எஸ் எந்த ஃபார்மேட்ல கொடுத்தாலும் ஒய் ஸ்மால் லெட்டர், இ ஸ்மால் லெட்டர், எஸ் ஸ்மால் லெட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு அது எஸ்ஸா நோவான்றதை எனக்கு செக் பண்ணும். ஓகே ஓகே. ஸோ எஸ்ஸா இருக்காங்கன்னா எஸ் கொடுக்கலாமா, நோ கொடுக்கலாமா இந்த இடத்துல? நோ. நாட் எலிஜிபிள். ஓகே. ஸோ நோ கொடுக்குறாங்க அப்படின்னா என்ஜாய் த ரைட், நாட் எலிஜிபிள். எஸ்னா என்ஜாய் த நாட் எலிஜிபிள். ஸோ எல்ஸ் இஃப் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க டபுள் ஈக்குவல் டு நோ. ஸோ என்ஜாய் த ரைட். எல்ஸ் print not eligible. ஓகேங்களா? ஸோ நார்மலாக இதை கொடுத்துருக்கோம். 12
ஓகேங்களா? ஸோ கிரேட்டர் தென் 10. எஸ். ஓகேங்களா? எஸ் குடுக்குறேன். அண்ட் நோ. நோ மட்டும் வராதே. எனக்கு என்ஜாய் த ரைடுன்னு வந்திருக்கு. ஏன் என்ஜாய் த ரைடுன்னு வந்திருக்கு? பட் ஆனா அவங்க ஹார்ட் பேஷண்ட். அவங்க ஆக்சுவலி அந்த ரைடு விளையாடக்கூடாது. கரெக்ட்டுங்களா? ஏன் எனக்கு என்ஜாய் த ரைடுன்னு வந்திருக்கு? ஸோ எல்ஸ் இஃப் பிளாக் எனக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா, அந்த அவுட்புட்ட பிரிண்ட் பண்ணிட்டு வெளிய போயிடும். அடுத்தடுத்த கண்டிஷன போய் ஒவ்வொரு கண்டிஷனும் எனக்கு செக் பண்ணாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க் அப்படின்னு வர்றப்போ, கிரேட்டர் தென் 90 இருந்தா ஏ கிரேட், கிரேட்டர் தென் 80 இருந்தா பி கிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம குடுக்குறோம். நீங்க கிரேட்டர் தென் 90 இருக்கிறப்போ ஏ கிரேட பிரிண்ட் பண்ணிட்டு வெளிய வந்துரும். அதுக்கப்புறம் இருக்க 80 கிரேடோ இல்ல 90 கிரேடோ போய் எனக்கு செக் பண்ணாது. எல்ஸ் பிளாக்ல நீங்க ஃபெயில் இருந்தாலும் அத போய் செக் பண்ணாது. உங்களோட மார்க் அப்படிங்கிறது 90 சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. 80 சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. 70 சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. சோ தட் நெக்ஸ்ட் கண்டிஷன போயிட்டு எனக்கு எல்ஸ் இஃப் பிளாக் செக் பண்ணாது. ஓகேங்களா? அதனால தான் எல்ஸ் இஃப்ல எப்பவுமே நம்மளோட கண்டிஷன மோஸ்ட் ப்ராபப்லி ரிவர்சிங் ஆர்டர்ல குடுப்போம். எனக்கு இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா, எனக்கு இதெல்லாம் குடுங்க. அதுக்கப்புறமா என்னோட ட்ரூ கண்டிஷன என்னோட எல்ஸ் பிளாக்ல குடுப்போம். மோஸ்ட்லி என்னோட எல்ஸ் இஃப்ல. ஓகேங்களா? சோ இத நம்ம எப்படி குடுக்கலாம் அப்படின்னா, ரிவர்சிங் ஆர்டர்ல குடுக்கலாம். ஸோ எஸ் அப்படின்னா எஸ் less than or equal to. Not eligible, not eligible, not eligible. Enjoy the ride. இந்த கண்டிஷன்ஸ் எதுலயுமே அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணலனா மட்டும்தான் அவங்க அந்த ரைடுக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா அவங்க அந்த ரைடுக்கு போக முடியாது. ஓகே. So enter 12. Yes. No. Not eligible. Because இங்க yes வந்திருக்கு. ஓகேங்களா? 12. No. No. என்ஜாய் த ரைட். ஸோ எதுவுமே நோவா இருந்தால் மட்டும் தான். இந்த எஸ்ஸே நான் வந்துட்டு வேற ஃபார்மேட்ல கொடுக்குறேன். என்ஜாய் த ரைட் தான் வரும். பிகாஸ் இந்த லோயர் கேஸ் எஸ்ஸா இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூன்னு அக்செப்ட் பண்ணிக்கும். அதனால தான் அந்த லோயர் அப்பர் ஃபங்க்ஷன் வந்து மெயின் ரூலா இருக்கும். ஓகேங்களா? இது எல்ஸ் இஃப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப் அப்படிங்கிறது ஒரு இஃப்குள்ளார மல்டிபிள் இஃப் கண்டிஷன் கொடுக்கறது நெஸ்டட் இஃப். ஓகே. So for example, A is equal to 23. If A is less than or equal to 30, print A. If A is A modulus of 2 double equal to 0, print even. Else if A modulus of 2 is greater than 0, then print odd. ஓகேங்களா? ஸோ ஆட் நம்பர் வந்துட்டு எனக்கு ரிமைண்டர் 1 வரலாம், 7 வரலாம், 9 வரலாம், எந்த ஆட் நம்பர்ஸ் வேணாலும் வரலாம். அதனால நான் கிரேட்டர் than 0 கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ எல்ஸ் print A is less than 30. ஓகே. இப்போ இந்த query ரன் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? சாரி. 23 odd. See,
ஃபர்ஸ்ட்டு இந்த கண்டிஷன் எனக்கு செக் பண்ணும். இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருக்குன்னா மட்டும் தான் உள்ள இருக்க இந்த இஃப் பிளாக் ரன் ஆகும். இந்த கண்டிஷனே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா, டைரக்ட்டா எல்ஸ் பிளாக் வந்து இந்த அவுட்புட்ட பிரிண்ட் பண்ணிட்டு வெளிய வந்துரும். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ 23ங்கிற அவுட்புட்ட பிரிண்ட் பண்ணும். ஸோ தட் 23 ஆட் நம்பரா இல்ல ஈவன் நம்பரா? ஓகேங்களா? எனக்கு லெஸ் தென் 30யா இருந்தா மட்டும் தான் அது ஆடா, ஈவனாங்கிற செக் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். ஓகே. ஸோ அது செக் பண்ணி எனக்கு ஆடா, ஈவனாங்கிறத குடுக்கும். சப்போஸ் 55 என்ன அவுட்புட் குடுக்கும்? ம்? A is A is greater than 30. அப்படியே இருக்கட்டும். இப்ப என்ன அவுட்புட் வரும்? எரர் வராது. என்னோட சின்டாக்ஸ்ல எந்த எரர் தப்புமே இல்லையே. கிடையாது. எனக்கு என்ன ஆகும்னு Next பார்த்தீங்கன்னா, if- இது வந்து next ஒரு சிம்பிள் இஃப். இது எனக்கு எல்ஸ் இஃப். 2 டிஃபரண்ட் புரோகிராமா எனக்கு கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. இப்ப நான் 23 குடுக்குறேன். எனக்கு இந்த அவுட்புட் பிரிண்ட் ஆகும். இந்த கண்டிஷனோட அவுட்புட்ட எனக்கு செக் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஏன்னா இது நெஸ்டட் இஃப்பா எனக்கு வொர்க் ஆகாது. இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் எனக்கு இவங்க போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாலும் 55 அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஆனாலும் எனக்கு ஆடா, ஈவனாங்கிற டேட்டாவ செக் பண்ணும். ஓகே. பிகாஸ் இது நெஸ்டட் இஃப் கிடையாது. என்னோட ஐட்ரேஷன் ஸ்பேஸ பொறுத்து தான் அந்த இஃப், அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யாருக்காக வொர்க் பண்ணுங்கிறத டிஃபைன் பண்ணும். இந்த ஐட்ரேஷன் ஸ்பேஸ் எனக்கு எதுவுமே கிடையாது. அப்ப இவங்க தனியா செப்பரேட்டான ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ் ஒரு சாரி ஒரு புரோகிராம். எல்சிஃப்ங்கிறது ஒரு தனி புரோகிராம். இங்க தனியா ஒரு சிம்பிள் இஃப் எழுதியிருக்கும். பட் இந்த ஐட்ரேஷன் ஸ்பேஸ் என்ன பண்ணுது? இவங்களுக்குள்ளார இவங்க 2 பேரும் இருக்காங்க. இவங்க ட்ரூவா இருந்தா மட்டும் தான் இவங்கள எலிஜிபிள் ஆக்க முடியும். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் வந்து ஒரு கண்டிஷன் குடுக்குறேன். இஃப் A is double equal to okay, so double equal to 20 print A 20. இப்ப என்ன அவுட்புட் வரும்? even 20. எஸ். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கான்னு செக் பண்ணும். ட்ரூவா இருந்தா எனக்கு அவுட்புட் பிரிண்ட் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கனால இங்க இருக்கிற நெஸ்டட் இஃப் எனக்கு ரன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த நெஸ்டட் இஃப் ரன் பண்ணும்போது இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கான்னு பார்க்கும். இந்த கண்டிஷன் சப்போஸ் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்குள்ளார இருக்கிற இந்த நெஸ்டட் இஃப்யும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவா இல்ல அப்படின்னா, ஆட் நம்பர பிரிண்ட் பண்ணிட்டு எனக்கு வெளிய வந்துரும். இந்த நெஸ்டட் இஃப் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணாது. ஓகே. நம்மளோட ஐட்ரேஷன் ஸ்பேஸ் யாருக்காக வொர்க் ஆகும்? இந்த இஃப் இதுக்காக வொர்க் ஆகாது. இதுக்காக தான் வொர்க் ஆகும். ஓகே. ஸோ ஐட்ரேஷன் ஸ்பேஸ பேஸ் பண்ணி தான் அந்த இஃப் கண்டிஷன் எங்க வொர்க் ஆகுங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்னோட இன்புட் வேல்யூ வந்துட்டு பாசிட்டிவா, நெகட்டிவான்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? A is equal to -55. இது நெகட்டிவ் வேல்யூவா இருந்தா எனக்கு நெகட்டிவ்னு குடுக்கணும். பாசிட்டிவ் வேல்யூவா இருந்தா பாசிட்டிவ்னு குடுக்கணும். அப்படி இல்லன்னா எனக்கு அப்படி இல்லன்னா வேற ஏதாவது சம் அதர் வேல்யூ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு குடுத்துடலாம். less than 0. இங்க 0. பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவ், நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ், இல்லன்னா 0 அப்படிங்கறது குடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன்ஸ் எப்படி குடுக்கலாம்? A less than 0 negative. Okay. So if A less than 0, then print it is
negative. Next, L if greater than 0. so L if A is greater than 0, then print positive. Next, Else neutral. okay, so else print 0. So negative, less than 0. Positive. 0 வந்து பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. அதனால அது 0 எல்ஸ் பிளாக்குக்கு தான் போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இஃப் கண்டிஷன். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? சிம்பிள் இஃப்ல. சிம்பிள் இஃப்னு இல்ல, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஒரு டாஸ்க் தருவேன். டிக்ஷனரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சுல? ஸோ நேத்து கொடுத்த டாஸ்க்கு உங்களுக்கு மண்டே வரைக்கும் டைம் இருக்கு. இது வந்து நாளைக்கு சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இத ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஒரு 3 வேரியபிள் குடுத்துருக்கேன். 3 டிஃபரெண்ட் வேரியபிள் குடுத்துருக்கேன். ஸோ பீட்சா பிரைஸ். அதுல வந்து ஸ்மாலோட பிரைஸ், மீடியமோட பிரைஸ், லார்ஜோட பிரைஸ் 3த்துக்கும் டிஃபரெண்ட் பிரைஸ் வேல்யூ குடுத்து டிக்ஷனரியில டிஃபைன் பண்ணியிருக்கேன். கீ மூலியமா. ஓகேங்களா? ஸோ அதுக்கு டாப்பிங்ஸ் வேணுமா? டாப்பிங்ஸ் வேணும்னா ஸ்மால் சைஸ் பீஸாவ பொறுத்து அதோட ஸ்மாலோட டாப்பிங்ஸ் வேல்யூ, மீடியம் சைஸ் பீஸாவ பொறுத்து அதோட மீடியம் வேல்யூ, லார்ஜ் சைஸ் பீஸா போட்டு அண்ட் எக்ஸ்ட்ரா சீஸ் வேணும்னா நம்ம ₹1 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது 3மே நீங்க யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றீங்க. ஸோ சைஸ் என்ன மாரியான சைஸ் வேணும்? ஸ்மால், மீடியம் ஆர் லார்ஜ் அண்ட் எஸ் ஆர் நோ. டாப்பிங்ஸ் வேணுமா? வேண்டாமா? இதுக்குமே நீங்க சைஸ் கெட் பண்ணணும் அப்படின்னா கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் கூட உங்களோட ப்ரோகிராம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் ஆனா நான் சிம்பிளர் ஃபார்மேட்ல சொல்றேன். எனக்கு பேஸ்ட் ஆன் த பீஸா சைஸ் எனக்கு டாப்பிங்ஸோட சைஸையும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எஸ் ஆர் நோவா இருந்துச்சுன்னா உங்களோட பீட்சா வந்து ஸ்மாலா இருந்துச்சுன்னா ஸ்மால் சைஸ் டாப்பிங்ஸ் வேல்யூ, மீடியமா இருந்துச்சுன்னா மீடியம் சைஸ் டாப்பிங்ஸ் வேல்யூ. ஓகே. அண்ட் எக்ஸ்ட்ரா சீஸ் வேணுமா? வேண்டாமா? அத பேஸ் பண்ணி சப்போஸ் நான் மீடியம் குடுக்குறேன் அப்படின்னா ஸோ மீடியம் சைஸ் பீட்சா வேணும் அப்படின்னு சொல்றேன்னா எனக்கு ₹20. டாப்பிங்ஸும் நான் எஸ்ன்னு சொல்றேன்னா $3 அண்ட் எக்ஸ்ட்ரா சீஸும் வேணும்னு சொல்றேன்னா $1. ஓகேங்களா? ஸோ ஓவரால் நான் எவ்வளோ பே பண்ணணும்? $24 பே பண்ணாதான் எனக்கு பீட்சா கிடைக்கும். இதுதான் எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லணும். சப்போஸ் எனக்கு டாப்பிங்ஸ் வேண்டாம் அப்படின்னா சீஸ் மட்டும் தான் வேணும், $21 நான் பே பண்ணணும். நான் என்ன அவுட்புட் கொடுத்தாலும் எனக்கு ப்ராப்பரா ஆட் பண்ணி நான் எப்படி கொடுத்தாலும் பட் ஆனா ரியல் டைம்ல இந்த மாதிரி சிம்பிள் ப்ரோக்ராமா இருக்காது. நம்ம வேற எந்த ஒரு சினாரியோவுமே கொண்டு வரல. ஜஸ்ட் இந்த பாசிபிலிட்டிஸ மட்டும் வச்சு எனக்கு இஃப் கண்டிஷன்ஸ வச்சு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ வச்சு இந்த இந்த ப்ரோகிராம கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஓகேங்களா? ஆன்லைன்ல டாஸ்க் புரியுதுங்களா? எஸ் மேம். Yes, ma'am. Yes. ஓகே. இப்போ A is equal to மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நான் கொடுக்கணும். இப்போ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 25, சேலரி 50,000. சேலரி எனக்கு என்ன சொல்றாங்க? அவங்களோட ஏஜ் வந்து 25க்கு மேல இருக்கணும். சேலரி 30,000க்கு மேல இருந்தா மட்டும்தான் அவங்க ஏஜ் லோனுக்கு எலிஜிபிள் அப்ரூவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா நாட் அப்ரூவல். இதுக்கு நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்கலாம்? ஏஜும் வந்து எனக்கு 25க்கு மேல இருக்கணும். சேலரி எனக்கு 30,000க்கு மேல இருக்கணும்.
எஸ். ஸோ மல்டிபிள் கண்டிஷன்ஸுமே ட்ரூவா இருக்கு அப்படின்னா நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஏஜ் greater than or equal to 25 and salary greater than or equal to 30,000. இது ரெண்டுமே எனக்கு ஓகேவா இருந்தா லோன் அப்ரூவல். எல்ஸ் கேன்சல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அண்ட் ஆப்ரேட்டரோ இல்லை ஆர் ஆப்ரேட்டரோ இல்லை நடுவில் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, வேற எந்த ஆப்ரேட்டர்ஸ் வேணாலும் நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர் கூட நீங்க இதுக்கப்புறம் உங்களோட இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்து அந்த இன்கிரிமெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த கண்டிஷன்ஸ் வருதா, ஸோ எப்படி வேணாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சொன்னேன் ஏஸ் ஈக்குவல் டு ஆலெக்ஸ். ஒவ்வொருத்தவங்க நேம்லயும் எனக்கு ஏங்கிற ஆல்பபெட்ல அவங்களோட நேம்ல வந்துட்டு ஏங்கிற ஆல்பபெட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த குரூப்புக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா அவங்க இந்த குரூப்புக்கு வரக்கூடாது. அவங்க நேம்ல ஏங்கிற ஆல்பபெட் இருக்கணும். இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுவாங்க. என்னமா? இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுவாங்க. இண்டக்ஷனா? இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணுவாங்க. இண்டெக்ஸிங்கா? இண்டெக்ஸிங்ல நீங்க என்ன கொடுப்பீங்க? எனக்கு ஒருத்தவங்க நேம் வந்து 2 கேரக்டர்ஸும் இருக்கலாம், 10 கேரக்டர்ஸும் இருக்கலாம். ஆனா அவங்க நேம்ல ஏங்கிற ஆல்பபெட் பிளேஸ் ஆயிருக்கணும். இப்போ ஸ்டீவன்லலாம் நேம் ஏ கிடையாது. கரெக்ட்டுங்களா? அப்போ அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. அவங்க நேம்ல எங்க வேணாலும் ஏ இருக்கலாம். ஃபர்ஸ்ட்ல, செகண்ட்ல, லாஸ்ட்ல. ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிற டேட்டாவை நான் போய் செக் பண்ணணும். இந்த டேட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்? இஸ் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணணும்? எஸ். அவங்க உள்ள இருக்காங்களா இல்லையா? இன். ஓகேங்களா? ஸோ இஃப் ஏ இன் ஏ then print A group. Else print other group. ஓகே, அவங்க ஏ குரூப். சப்போஸ் இந்த இடத்துல நீனா ஏ குரூப், நீனால ஏ வந்திருக்கு. ஓகேங்களா? ஸ்டீவன் அதர் குரூப், அவங்க நேம்ல ஏ இல்லை. ஓகே, ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர். இந்த மாதிரி சினாரியோக்கு தான் நான் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியும்லாம் கிடையாது. இஃப் நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்களோட கண்டிஷனை செக் பண்ணுறது. ஆனா நீங்க அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் 75. இஃப் mark is greater than or equal to 80, then B. If mark is greater than or equal to 90, okay, 90, then print A grade. If mark greater than or equal to 70, print C. Else improve. இப்போ என்ன அவுட்புட் வரும்? சி தான் வரணும். ஓகேங்களா? இதுவே நான் இதை இந்த இடத்துல நான் 90 கொடுக்குறேன். இப்போ என்ன அவுட்புட் வரும்? பி. பி. கரெக்ட், பி தான் வரணும். ஆனா அவங்க வர வேண்டிய கிரேட் ஏ. கரெக்ட்டுங்களா? சொல்லுங்க. சரி, வெயிட் பண்ணு. கரெக்ட்டுங்களா? அவங்க வர வேண்டிய கிரேட் ஏ. ஸோ அப்போ அந்த ரேஞ்ச்
டிஃபரன்ஸோ இல்ல நம்மளோட கண்டிஷனோ இத நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேத்த மாரி மட்டும் தான் இந்த இஃப் நம்ம வொர்க் பண்ணணும். ஓகேங்களா? ரேண்டமாலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது இஃப் கண்டிஷன். இல்லன்னா இந்த மாரி ராங்கான அவுட்புட்ஸ் குடுக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஏதாவது டவுட்? கிரேட் வந்துட்டு இப்ப இங்க வந்துட்டு ஆக்சுவலி அவங்க வர வேண்டிய கிரேட் வந்து ஏ கிரேட். பட் ஆனா நமக்கு வந்திருக்கிறது பி கிரேட். பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். நம்மளோட கண்டிஷனை பொறுத்து அது ராங்கான அவுட்புட்டும் கொடுக்கும் இஃப் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? அப்போ எந்த கண்டிஷன் தான் எங்க யூஸ் பண்ணணும் அந்த அதோட ரேஞ்ச் டிஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 90ல இருந்து 100 வந்திருந்தா மட்டும்தான் எனக்கு இந்த மார்க். இல்ல 90ல இருந்து 95 வந்திருந்தா தான். கிரேட்டர் than 90 கிடையாது. 95க்கு மேல இருக்கிறவங்க அப்படின்னா எனக்கு டாப்பர் அந்த மாதிரிலாம் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அப்ப அந்த மார்க் ரேஞ்சை வந்து நான் ப்ராப்பரா கொடுத்துருக்கணும். அண்ட் அந்த கண்டிஷனையும் நெக்ஸ்ட் ஃபாலோ அப் கண்டிஷனையும் நான் ப்ராப்பரா கொடுத்துருக்கணும். ராங்கான கண்டிஷனோ இல்ல ராங்கான ரேஞ்ச் டிஃபரன்ஸோ கொடுத்தனா எனக்கு அவங்களோட கிரேடுமே தப்பா தான் டிஃபைன் ஆகும். ஓகே. பிகாஸ் அவங்களோட எலிஜிபிள் வந்துட்டு ஏ கிரேட். பட் ஆனா நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கிறது பி கிரேட். நமக்கு வந்திருக்க அவுட்புட் தப்பு. என்னோட கண்டிஷன் தப்பா இருக்கனால. ஓகேங்களா? இல்ல. இப்போ நான் 99 குடுத்தாலும் எனக்கு பி கிரேட் தான் வரும். ஒய்? பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 80. 80க்கு மேல தான் இந்த மார்க் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் அவுட்புட்ட பிரிண்ட் பண்ணிட்டு அது வெளிய வந்துருது. அடுத்தடுத்த கண்டிஷன எனக்கு செக் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா நான் ப்ராப்பரான கண்டிஷன் ரேஞ்ச் இங்க குடுக்கல. அதனால தப்பான அவுட்புட் வருது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லூப். லூப்னா என்னது? வாட் இஸ் லூப்? மேம் நேற்று ரேஞ்ச் கூட எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க மேம். நான் அதோ இப்போ லூப்ல எடுத்துறேன். ஓகே. கண்டிஷனே இதுல வராது. லூப்ல வந்து இருக்கிற எல்லா ஐட்ரேஷனும் டிஃபால்ட்டா போய் செக் பண்ணும். ஓகேங்களா? இருக்கிற வரைக்கும் எனக்கு டேட்டாவ செக் பண்ணி அந்த லூப்க்குள்ளார இப்ப நான் ஏதாவது ஒரு வேலை குடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிஷன செக் பண்ண சொல்லியிருக்கேன்னா, திருப்பி அதே வேலைய பண்ணிட்டே இருக்கும். அது சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும், அது கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும். ஓகேங்களா? சாட்டிஸ்ஃபைன்னு இல்ல, அது கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் அந்த வேலைய திருப்பி பண்ணிட்டே இருக்கும். A is equal to apple, mango, orange. ஸோ இஃப் பைத்தன்ல வந்துட்டு ஃபார் லூப், வைல் லூப் 2ம் தான் இருக்கு. ஃபார் லூப் அப்படிங்கிறது இருக்கிற எல்லா ஐட்ரேஷனையும் டிஃபால்ட்டா போய் எனக்கு செக் பண்ணும். எனக்கு அதுக்கு லிமிட்டேஷனோ, கண்டிஷனோ கிடையாது. எனக்கு இது வரைக்கும் இருக்கிறத மட்டும் செக் பண்ணுங்க. அந்த மாதிரி எந்த ஒரு சினாரியுமே கிடையாது. நான் வந்து ஃபார் லூப்ல ஏதாவது ஒண்ணு குடுக்குறேன் அப்படின்னா, இருக்கிற எல்லா டேட்டாவையும் போய் எனக்கு ஒண்ணொன்னா செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எனக்கு குடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் சின்டாக்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால நான் எழுதிடுறேன். சின்டாக்ஸ் வந்துட்டு ஃபார் எனி வேரியபிள் இன் உங்களோட ஐட்ரேட்டபிள் டேட்டா உள்ள ஏதாவது கண்டிஷன் கொடுக்கணும்னா நீங்க கண்டிஷன் கொடுத்து உங்க டேட்டாவை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபார் I in A. ஸோ print I. என்ன அவுட்புட் வரும்? ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு. ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு. ஓகேங்களா? ஏ கொடுக்குறேன்னா இல்ல. எனக்கு இந்த லூப் எத்தனை தடவை நடக்கும்? 3 டைம்ஸ் நடக்கும். ஆப்பிளுக்கு ஒரு தடவை, மேங்கோக்கு ஒரு தடவை, ஆரஞ்சுக்கு ஒரு தடவை. 3 லைன்ஸ் அந்த லிஸ்ட் அப்படியே வரும். கரெக்ட். 3 டைம்ஸ் எனக்கு நடக்கும். பட் ஒவ்வொரு தடவையும் இந்த ஏல இருக்க எல்லா டேட்டாவையும் பிரிண்ட் பண்ணும். ஸோ ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா?
A is equal to 25. சரி, ஓகே. ஸோ ஃபார் I in A. ஸோ ஃபார் லூப்பில் வந்துட்டு ஃபார் லூப்லேயும் ஒயில் லூப்லேயும் சரி நமக்கு பிரேக் அண்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? சரி, அதுக்கு முன்னாடி நான் ரேஞ்ச் சொல்லி கொடுத்துட்றேன். ரேஞ்ச் இருந்தால் தான் எனக்கு பண்ண முடியும். ஓகே. ஸோ ரேஞ்ச்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் டேட்டா டைப் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ரேஞ்ச் டேட்டா டைப் அப்படிங்கிறது என்னன்னா, எனக்கு ஒரு ரேஞ்ச் வரைக்கும் சீக்வென்ஷியல் நம்பர் டிஃபால்ட்டாக நெக்ஸ்ட் லூப்பிங்க எனக்கு பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே இண்டெக்ஸிங் மாதிரி ஸ்டார்டிங் வேல்யூ இருக்கும் அண்ட் எண்ட் வேல்யூ இருக்கும். எண்ட் வந்து கண்டிப்பாக -1 எனக்கு ரியாக்ட் ஆகும் அண்ட் ஸ்டெப் அப் வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரேஞ்சுக்குமே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் I in ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு கொடுக்குறேன்னா, ஒரே ஒரு இன்புட் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ரேஞ்ச் என்ன கால்குலேட் பண்ணணும்னா எண்ட் வேல்யூவாக கால்குலேட் பண்ணும். ரேஞ்சில் ஒரே ஒரு இன்புட் மட்டும் கொடுக்குறேன்னா எண்ட் வேல்யூவாக கால்குலேட் பண்ணும். ஸோ டிஃபால்ட்டாக ரேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ 0, 1, 2, 3, 4 என்ன எண்ட் வேல்யூ தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுவே நான் ரேஞ்சில் 2 டேட்டாஸ் கொடுக்குறேன். ஃபார் I in ரேஞ்ச் ஆஃப் 1, 10. இப்போ என்ன அவுட்புட் வரும்? 1 to 9. எஸ். ஸோ 1 to 9. 1 to 9. ஓகேங்க. ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னோட ஸ்டார்டிங் வேல்யூலேருந்து அடுத்தடுத்த சீக்வன்ஸை டிஃபால்ட்டாக எனக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரேஞ்சில் நான் ஸ்டெப் அப் வேல்யூ கொடுக்குறேன். ஃபார் I in ரேஞ்ச் ஆஃப் எனக்கு 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க 21 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்டெப் அப் வேல்யூ 2ன்னு கொடுக்குறேன். பிரிண்ட் I 2, 4, 6, 8 ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணும் 20 வரைக்கும். பிகாஸ் எண்ட் வேல்யூ நான் 21ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ தட் 20 வரைக்கும் 1லேருந்து 20க்குள்ளார இருக்க ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும். 2 ஜம்ப் பண்ணும் எனக்கு ரேஞ்ச். ஓகே. ஸோ 3 வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் எனக்கு அது ஸ்டெப் அப் வேல்யூவாக கன்சிடர் பண்ணும். ஒரே ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா எண்ட் பொசிஷனாக கால்குலேட் பண்ணும். 2 வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டார்ட் அண்ட் எண்டாக நமக்கு கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? இப்போ A is equal to 12 for I in range of A. Print I. என்ன அவுட்புட் வரும்? நேத்து கிளாஸ் முன்னாடி நீங்க ஓவராலா பைத்தன் கிளாஸ் அனுப்புறேன்னு சொன்னீங்க. அனுப்புறீங்களா? என்னது லிங்க்? நான் அனுப்புறேன். என்ன அவுட்புட் வரும் இதுக்கு? 0 to 11. எஸ். ஏ நான் கொடுத்துருக்கேன். ஏங்கிறது ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அது எண்ட் வேல்யூவாக கால்குலேட் பண்ணிக்கும். ஸோ 0லேருந்து 11 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். இது ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் நாளைக்கு ஃபார் லூப்பில் ஒயில் லூப்பில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. இன்னைக்கு எத்தனாவது டே கிளாஸ்? ஓகே. ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே. தேங்க்யூ. see you tomorrow. இது வந்துட்டேன். நான் வந்து 8 o'clock பேட்ச் பண்ணுறேன். 8 o'clock பேட்ச் பண்ணுறேன். அதுக்கு நோட்ஸ் எதாவது கிடைக்கும்? ஒன் செகண்ட் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் டைம் பார்க்கவே இல்லை.